அதே போல நமது எங்களுடைய நான் வந்து நீண்ட நாள் கோரிக்கை வந்து விவசாயிகளுடைய பயிர்க்கடனை வந்து நான் வந்து இப்போ முழுமையாக பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். அதை வந்து முழுமையாக பண்ணாமல் இருக்கிறதுனால நாங்கள் எல்லா வேலையும் அடமானம் வச்சுட்டோம். ஒன்றே ஒன்று தான், இந்த தாடி ஒன்று தான் நாங்கள் வந்து அடமானம் விற்காமல் இருக்கிறோம். தாடி ஒன்று தான் விற்காம இது பண்ணாமல் இருக்கிறோம் மேடம். இந்த தாடி இது ஒண்ணுதான் எங்ககிட்ட இருக்கு. அதனால வரும் பட்ஜெட்ல ஒரு நிமிஷம் வரும் பட்ஜெட் தாக்குதல் வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து விவசாயிகளுக்கு வந்து முழு பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி பணத்துக்கு வந்து கட்டாயமா வந்து பண்ணணும். அப்படி பண்ணாதான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இந்த தருணத்தில் வந்து நான் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து விவசாயிகள் சந்தித்து வர்றாங்க. அதாவது உழுதானே விவசாயி உழுதானே, அவர் யாருக்கு என்ன வைத்தார்? தான் பெற்ற மகனுக்கும் தன் பெற்ற மகனுக்கும் கடன் வச்ச எதுவுமே வைக்கல. எங்க தாத்தா எங்க அப்பா கடன் வச்சுட்டு போனாரு, எங்க அப்பா எனக்கு கடன் வச்சுட்டு போனாரு. நான் ஒரு தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு நான் இயற்கை விவசாயம் பண்ணேன். இயற்கை விவசாயம் பண்ணி எனக்கு சரியான லாபம் கூட வரல. மறுபடியும் நான் கெமிக்கல்கே போன நிலையில வந்துட்டேன். உண்மையில சொல்றேன், நீங்க வந்து எடுத்து பாருங்க. ஏன்னா விவசாயத்தை விட்டுட கூடாது. ஏன்னா விவசாயம் வந்து நம்மளோட வாழ்வியல் கிடையாது, ஊருக்கே சோறு போடுற ஒரு விஷயம். அதனால வந்து விவசாயத்தை விட்டுவிடக்கூடாது. நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து கட்டாயமா வந்து விவசாயிகளுடைய பயிர்க்கடனை எல்லா கடையும் வந்து முழுமையா தள்ளுபடி பண்ணணும்ன்றது இந்த தருணத்துல வந்து நீங்களும் வந்து மாவட்ட ஆட்சியர் இருந்துட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதி முழு கடனை தள்ளுபடி செய்யறதுக்கு ஒத்துழைக்கின்றது இந்த அவையில வந்து எல்லா விவசாயிகள் சார்பாகவும் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் நான் வந்து பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.